எஸ்பிபி நேயர்களுக்கு எங்களது அன்பான வணக்கங்கள். எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறோம். ஒரு வீட்டில் பொதுவாக சமையலறையானது எங்கு அமைக்கலாம், எங்கு அமைக்கக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். எல்லா திசை வீடுகளும், அதாவது கிழக்கு திசையாக இருக்கலாம், மேற்கு திசையாக இருக்கலாம், வடக்கு திசையாக இருக்கலாம், அல்லது தெற்கு திசையாக இருக்கலாம். இந்த எல்லா திசையிலும் உள்ள எந்த வீடாக இருந்தாலும் சமையல் அறையானது ஒரு சில பகுதியில் வைத்தால்தான் நன்மை தரும் என்பது நமது வாஸ்து முறைப்படி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த சமையல் அறையானது எந்த திசையில் வைத்தால் நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் இல்லை குடும்பத்திற்கும் நல்லது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது சமையல் அறையானது எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி, அதில் வடகிழக்கு பகுதியில் சமையல் அறை வச்சாங்கன்னு வச்சிங்களேன், அங்கே என்ன ஏற்படும், என்ன பாதிப்பு வரும் என்பதை பார்ப்போம். வடகிழக்கு பகுதியில் சமையல் அறை வச்சாங்கன்னா அந்த வடகிழக்கு பகுதியானது நீருக்கு உள்ள பகுதியாகும், நீர் சம்மந்தப்பட்ட பகுதியாகும். அதில் வடகிழக்கு பகுதியில் சமையல் அறை வச்சாங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும்னா, வீண் செலவுகளும் மன அமைதியும் இருக்குமா. வடகிழக்கு பகுதியில் சமையல் அறை வச்சா வீண் செலவுகளும் அமைதியும் இருக்காது. வீண் செலவு இருக்கும், ஆனால் மன அமைதி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதே அந்த சமையல் அறையானது கிழக்கு பகுதியின் நடுப்பகத்தில் அமைந்தால், கிழக்கு திசையில் நடுப்பகத்தில் சில பேர் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு சமையல் அறை வைப்பாங்க. அங்கே சமையல் அறை வச்சாக்கா குடும்ப தலைவிக்கு உடல்நலம் அடிக்கடி பாதிப்பு வருமா, நோய் நொடியெல்லாம் வருமா. அதனால் தென்கிழக்கு அமைத்தால், அதாவது தென்கிழக்கு பகுதியான அக்னி மூலையில் சமையல் அறை வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பகுதியில் நல்ல அமைப்பாகும், நல்ல உடல்நிலை, எல்லாருக்குமே உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தேவையான உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அத்தனை சத்து உள்ள பொருட்களையும் வாங்கி சேமிப்பதற்கான ஆதாரமாக அந்த தென்கிழக்கு அமைந்து விடுகிறது. தென்கிழக்கில் பொதுவாக நல்ல மாதிரியாக சமையலறை பக்குவமாக அதனுடைய திசை அறிந்து வைத்தால் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு அவங்களுடைய அதாவது ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த வீடே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அக்னி மூலைகளுக்கு உண்டான, பெண்களுக்கு உண்டான அந்த சமையலறையானது அக்னி மூலையில் அமைந்தால் அவ்வளோ நன்மை தரும்னு சொல்லுவாங்க. இதே பகுதியே சமையலறையானது தெற்கு பகுதியில் நடுப்பகுதியில் வச்சாக்கா, அந்த தெற்கு நடுப்பகுதியில் சமையலறை சில வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் ஓய்வு இல்லாமல் வேலைக்கு போவாங்க. ஓய்வு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய உழைக்கும் திறன் இருக்கும். ஆனால் எப்படி சம்பாதிச்சாலும் மன நிம்மதி இருக்காது அவங்களுக்கு. அதாவது தெற்கு பகுதியில் நடுப்பகுதியில் சமையலறை வச்சாக்கா சம்பாதிப்பாங்க நிறையா, ஆனால் மன நிம்மதி இருக்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் மன நிம்மதி இருக்காதுன்னு சொல்லப்படுகிறது. இதே தென்மேற்கில் சமையலறை வச்சாங்கன்னு வச்சிங்களேன், தென்மேற்கில் சமையலறை வைக்கவே மாட்டாங்க. அது விவரம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க கூட தென்மேற்கில் சமையலறை வைக்க மாட்டாங்க. ஏன்னா தென்மேற்கு கணவன் மனைவிக்கான ஒரு பகுதியாகும். அந்த பகுதியில் அக்னி சம்மந்தப்பட்டது எதுவுமே வைக்கக்கூடாது. அதனால் தென்மேற்கில் சமையலறை வச்சாங்கன்னா அதில் குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லாருக்குமே வியாதியும் வருமா. வியாதி துன்பப்படுவாங்களாம். அந்த பகுதி அந்த பிறக்கும் குழந்தையாக இருந்தாலும் வியாதி வருமா, கணவன் மனைவியாக இருந்தாலும் வியாதி வருமா. அதனால் தென்மேற்கில் அதிகமான பேர் விவரம் தெரிஞ்சவங்க தென்மேற்கில் சமையலறை வைக்கவும் மாட்டாங்க. அதனால் தென்மேற்கில் எக்காரணத்தை கொண்டும் சமையலறை வச்சிடாதீங்க. இதே மேற்கில் நடுப்பகுதியில் சமையலறை வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், பெண் பிள்ளைகளுக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு நன்மை தருமா. ஆனால் அந்த பெண் பிள்ளைகளாலேயே சில பிரச்சனைகள் வருமா மேற்கு பகுதியில் நடுப்பகுதியில் சமையலறை வச்சா. இதை வடமேற்கு பகுதியில் சமையலறை வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது வடக்கு பகுதியில் நடுமத்தில் சமையலறை வைக்கக்கூடாது. அது நமக்கு வருமானம் வரக்கூடிய திசை, அது குபேரன் திசைன்னு சொல்லுவாங்க, வடக்கு பகுதி மையப்பகுதி. அதனால் அங்கே சமையலறை வைக்கக்கூடாது. அது வடமேற்கு பகுதி மூலையில் சமையலறை வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், நல்ல குழந்தைகள் அறிவாற்றல் பெறுமா. வடமேற்கு பகுதியில் சமையலறை வச்சாங்கன்னா குழந்தைகள் அறிவால் சிறந்து விளங்குவார்கள். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமா, ஓயாமல் உழைப்பாங்களாம். அது வடமேற்கு பகுதி காற்று பகுதியாகும். அது வடமேற்கு பகுதியாகும், காற்று பகுதியாக இருக்கும். அதனால் ஓயாமல் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் ஒரு அனைவருமே உழைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருமா. அந்த உழைப்பு நிறையா பேர் அந்த வீட்டில் உள்ள நபர்கள் அனைத்தும் உழைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் முதல்ல என்ன வரும், வருமானம் அதிகமாக வரும். அந்த வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும், முன்னேற்ற பாதையில் செல்லும். அதனால தான் நிறைய பேர் அக்னி மூலையில் சமையலறை வைக்க முடியாதவர்கள் வடமேற்கு மூலையில் தான் சமையலறை வைப்பார்கள். ஏன்னா தெற்கு பார்த்த வீட்டில் அக்னி மூலையில் சமையலறை வச்சாங்கன்னா அந்த வாசப்படி உச்சத்தில் வைக்க முடியாது.
அவங்க என்ன செய்வாங்க, வடமேற்கு பகுதியில் வந்து சமையலறை வைப்பாங்க. அந்த வடமேற்கு பகுதியில் சமையலறை வச்சா அவங்க குடும்பம் எவ்வளோ முன்னேற்றம் வரும், எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எவ்வளோ வருமானம் அதிகரிக்கும் என்பது இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அதாவது சமையலறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வெவ்வேறுவான அறைகளை பற்றி அடுத்தடுத்த காணொளியில் காண்போம். தற்பொழுது நமது சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.